தமிழ் ஆதாரத்த தேடி எல்லா இடத்துலயுமே அலையிறாரு. எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரஸ்வதி நான் எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாரு தமிழ். அழாத தமிழ் கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா போறாங்க. ஒரு வயசானவர் இருக்காரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு தமிழ். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ பேசுறது எல்லாமே எனக்கு கரெக்டாக கேட்கும். ஆனால் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு. நீ எதுக்காக இங்கே எல்லாமே சாட்சியை தேடி அலைஞ்சது எல்லாத்தையும் நீ பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன்ப்பா. இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது அதை தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன், ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கிறேன். அன்னைக்கு கொலை நடந்தப்போ கூட நான் இங்கே தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நமச்சிவாயம் 2 பேருமே கேட்குறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு சவுண்டும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க அம்மாவோட சவுண்டும் கேட்டுதுப்பா. 2 பேரும் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துனாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. அவங்கள கொல்லுங்க, கொலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த வயசான அம்மாவோட குரலை கேட்கவே இல்லை, நின்று போச்சு. அந்த சின்ன பொண்ணு கமலாமா கமலாமான்னு அழுதது மட்டும் கேட்டது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சவுண்டும் கேட்கல. அவனுங்கெல்லாம் அங்கேருந்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஓடி வந்தது. மேகனா மேகனான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி வந்தது. அந்த பொண்ணு காப்பாற்ற தான்ப்பா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. என்னோட ஒய்ஃபு காப்பாற்றுறதுக்கு தான் வந்தா. கடைசியில் அவ மேலேயே பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவள் மாசமாக வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. நீ அழாதப்பா. சரி, நீங்கள் வந்து இங்கே சொன்னது எல்லாமே எனக்கு வந்துட்டு சாட்சியாக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு. பா, எனக்கே கண்ணு தெரியாதவன்ப்பா, ஏதோ பாட்டு பாடி அதில் வர காசில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னால் ஒரு பொண்ணு நல்லா இருக்கும், நான் வந்து சாட்சி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. சரிங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. என்னப்பா, இந்த காலத்தில் கண்ணு தெரிஞ்சாலே சாட்சி எடுத்துக்க மாட்டாங்க, இவருக்கு வேற கண்ணு தெரியாது, இவரை சாட்சியாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் கேட்குறாரு. கண்டிப்பாக நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரஸ்வதியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க, கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு. அப்போ கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணி கையை பிடிச்சிட்டு அழறாங்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு தான் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவார், கடவுள்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழும் அப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க ஏதாவது சாட்சி கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. இருக்குது, சாட்சி இருக்குது. என்னங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீ வெளியே வருவ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. அப்போ எல்லாருமே அங்கே வந்து வெளியே கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க. கலிவர்தன், அவங்க பையன், அர்ஜுன், மாமா எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. என்னப்பா அந்த தமிழ் ஏதோ தெம்பாக இருக்கான், ஏதாவது சாட்சி கிச்சு கிடச்சிருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கலிவர்தன் கேட்குறாரு. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடச்சிருக்காது, அவங்க மூச்சை பார்த்தாலே மரண பயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட மாமா சொல்கிறாரு. எல்லாருமே வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூப்பிடுறாங்க. சரஸ்வதி வந்துட்டு அந்த சாட்சி குண்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ லாயர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இவங்க தான் 2 கொலையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே கலிவர்தன், அர்ஜுன் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒரு கண்ணு தெரியாத பெரியவரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இவருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் இவர் சம்பவம் நடந்த இடத்துல இருந்திருக்காரு, இவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, ஆமாங்க, அங்கே வந்து 2 பேரோட குரல் கேட்டது, 2 பேரையுமே 2 ஆளுங்க தான் கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு ஓடி வந்தது காப்பாற்றுறதுக்கு. அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அந்த வயசானவர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் கண்ணு தெரிஞ்சவங்க சொன்னாலே கேட்க முடியாது, இவர் கண்ணு தெரியாதவர், இவர் சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்லிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, ஒரு வாட்டி ஒரு குரலை கேட்டுட்டா கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ தமிழ் சொல்கிறாரு, இவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு, இவர் பாட்டு பாடுவார், அதனால் இவர்கிட்ட இன்னொரு சாட்சியம் இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஒரு டேப் எடுத்து காட்டுறாரு. இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு அவர் பாட்டு பாடி அதை எப்போவுமே இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பார். சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் அந்த சம்பவத்தை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போட்டு காட்டுறாரு. இதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லாயர் சொல்கிறாரு. இருங்க கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாங்க. ஜட்ஜி கிட்ட போட்டு காட்டுறாங்க. அப்போ ஜட்ஜி எல்லாத்தையுமே கேட்குறாரு. இந்த குரல் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்போ தப்பு யார் மேலே இருக்குது, சரஸ்வதி மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி நம்புறாரு. அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த குரலெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, கண்டிப்பாக என்கிட்ட
பேசினா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரஸ்வதி பேசுறாங்க. இவங்க வந்துட்டு ஓடி வரும்போது இவங்க தான் பேசினாங்க. இவங்க தான் காப்பாத்த வந்தவங்கன்னு கரெக்ட்டா சொல்றாரு. அடுத்தது 4 பேர கூப்பிடுறாங்க. கலிவர்தன் அவங்க பையன் எல்லாரையுமே கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. கலிவர்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்றாரு தாத்தா.